துவான்னு சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம், வாயை திறந்து யாரெல்லாம் எனக்கு நீ இதை அவருக்கு நன்மை செய்வாயாக, நீண்ட வயது வாழ வைப்பாயாக என்று செய்வதல்ல துவா. உணவு கொடுப்பது ஏன் ரொம்ப உயர்ந்த ஒரு சதகாவாக ஏன் நம்ம பார்க்கிறோம். நிறைய மகான்கள் நல்லோர்கள் எவ்வளவு சதகாக்கள் இருந்தாலும் உணவளிப்பதை மிக உயர்ந்த ஒரு தர்மமாக சொல்வதற்கு காரணம் என்ன? காசை கொடுக்கிறோம், கையில வைக்கிறோம், பாக்கெட்ல வைக்கிறார், எவ்வளவு வைத்தாலும் அவர் மனம் நிறையாது. ஒரு நபருக்கு நாம் உணவை கொடுக்கும் பொழுது அந்த உறவு அவர் வயிற்றை நிறைத்து அவர் மனதை நிறைக்கும் பொழுது அந்த மனதிலிருந்து ஒரு ஆசுவாசம் வருகிறது அல்லவா, அதுதான் துவா. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் துவா. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு அப்பா என்று சொல்வதுதான் துவாவை தவிர அவர் நாவை திறந்து எதுவும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. பத்வா என்பது என்ன? அவர் நாவை திறந்து நீ நாசமா போ, நீ ஒன்றுமில்லாமல் போ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருவருக்கு தீங்கு செய்யும் பொழுது ஒருவர் நம்மால் மனம் வருத்தப்படக்கூடிய அந்த வினாடி தான் பத்வா. அந்த நேரத்தில் அவர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய துக்கம் இருக்கிறதே, அந்த நேரத்தில் இவன் இப்படி செய்து விட்டாரே என்று அவர் படக்கூடிய மன வேதனை இருக்கிறதே, அதற்கு பெயர் பத்வா. நாவை திறந்து அசைத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால் எந்த வகையிலும் நாம் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் உள்ளத்தில் எழக்கூடிய சந்தோஷம் நம்முடைய துவா, பிறருடைய உள்ளத்தில் நம்மால் ஏற்படக்கூடிய துக்கம் நம்முடைய பத்வாவாக